ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வினோ பிரின்சஸ் பிரிட்டி. நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோங்கிறது பார்த்தோம்னா ரோஸ் மில்க் கேக், ஹோம்மேட் ரோஸ் மில்க் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோஸ் மில்க் கேக் செய்கிறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு விப்பிங் க்ரீம் தேவைப்படும். ஸோ அந்த விப்பிங் க்ரீம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் பவுடர் வாங்கியிருக்கேன். அதிலே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுபடி ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு ஒரு 250 ml சில் மில்க் வேணும். ஸோ அந்த பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பவுடரை கொட்டினா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பவுடரை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஃபஸ்ட்டு உதுத்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பால் இருக்குல்ல, அந்த சில் பால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணி நல்லா பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுறணும். இப்போ இது ரோஸ் மில்க் கேக்குங்கிறதுனால நான் ஃப்ளேவர் கலர் ரெண்டும் மிக்ஸ் ஆன எசன்ஸ் இதில் நான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ அந்த கலருக்காகவும் அந்த ரோஸ் மில்கோட வாசத்துக்காகவும் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இப்போ நான் பீட் பண்ணிட்டோம்னா நமக்கு க்ரீம் கிடச்சிரும். வேணுன்னா அப்பப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி க்ரீம் நமக்கு கிடச்சிரும். இது இப்போ நமக்கு தேவையில்லை. இது இப்படியே வெளில வச்சா சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு இன்னும் நல்லா கெட்டியாக வச்சுக்கலாம். இப்போ ரோஸ் மில்க் கேக் செய்யறதுக்கு ரோஸ் மில்க்குக்கு நம்ம பால் 250 மில்லி எடுத்திருக்கோம். காய்ச்சி ஆற வச்ச பால். இந்த பால் கூட நம்ம ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு இந்த ஃப்ளேவர் பவுடர் நம்ம எடுத்திருக்கோம். இந்த காய்ச்சி ஆற வச்ச பாலில் இந்த பவுடரை கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு தேவையான ரோஸ் மில்க் ரெடி ஆகிடும். இதிலே சுகர் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம அந்த பவுடரை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் பாலில், அவ்வளோதான். நான் இது கூட கொஞ்சம் லைட்டாக கலர் டார்க்காக வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் கொஞ்சம் எசன்ஸோட ஃப்ளேவர் வேணுங்கிறதுக்காக நம்ம வச்சிருந்த ரோஸ் மில்க் எசன்ஸை இதில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் விட்டு நல்லா அடியில் பவுடர் சுகர் தங்காமல் இருக்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போதைக்கு இதுக்கு வேலை இல்லை. ஸோ அது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்ம கேக் பேட்டர் செய்கிறதுக்கு நான் ஒரு கப் ஃபுல்லாக தயிர், நல்ல கெட்டியான கர்டு எடுத்திருக்கேன். இதை நம்ம கேக் செய்கிற பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இது ஒரு 250 ml இருக்கும். இது கூடவே ஒரு 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில், நான் ஃப்ளேவர் ஆயில் இருக்குல்ல, அந்த ஆயில் இதில் எடுத்துக்கலாம். இது கூட பவுடர் சுகர் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இது நான்வெஜ் இல்லாத, முட்டை போடாத எக் கேக் தான். ஸோ அதுக்காக வேண்டி நான் கர்டு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இது 1.5 கப் சுகர் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃபஸ்ட்டு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நீங்கள் பீட்ரு வச்சுருந்தா பீட்ரு பண்ணிக்கலாம், இல்லை கையில் இந்த மாதிரியே நல்லா வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டு கூட செஞ்சுக்கலாம். நல்லா க்ரீமாக வரணும், கட்டி இல்லாமல் க்ளம்ஸ் இல்லாமல் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் எடுத்திருக்கேன். சின்ன ஸ்பூன் தான். ஸோ இதை நல்லா ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல், கேக் எதுவும் இல்லாமல் கட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சலிச்சு வச்சதுக்கப்புறம் ஒரு விக்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இந்த மாதிரி திக்காக வந்துடணும். இப்போது நம்ம ரோஸ் மில்க் கேக் செய்கிறதுனால நம்ம செஞ்சு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சோம்ல மில்க், அதை எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா போட்டு இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். கலர் ரொம்ப டிம்மாக இருக்குது, ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறனால மறுபடியும் கொஞ்சமாக ரோஸ் மில்க் எசன்ஸ் இதில் விட்டுக்கிறேன். அந்த எசன்ஸ் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பாயில் பண்ணுறதுக்கு நான் மணல் கொட்டி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட ஒரு பாத்திரம், ஒரு கலவடை வச்சு நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணதை ஒரு பாத்திரத்தில் கீ ஆர் ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த நம்ம செஞ்ச பேட்டரை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் கேக் நல்லா இதாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டேப் பண்ண கேக் பேட்டரை எடுத்து இந்த பாத்திரத்தில் குக்கரில் வச்சு, நம்ம குக்கர் மூடியில் இருக்கிற கேஸ்கெட்டும் வெயிட்டும் மட்டும் இருக்கக்கூடாது கேக் செய்யும் போது. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு
ஒரு 45 மினிட்ஸ் அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். கரெக்டாக 45 மினிட்ஸில் வெந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம குத்தி பார்த்தோம்னா கேக் வந்து நல்லா வெந்திருக்கும். 45 to 50 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டான கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து ஒரு 2 லேயராக நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுல தனியாக எடுத்து லேயரை பிரிச்சுட்டு நம்ம ஒரு ஃபோக் வச்சு இதை நல்லா வந்து இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம். யூஸ்வலாக சுகர் சிரப் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து ரோஸ் மில்க் கேக் அப்படிங்கிறதுனால நம்ம செஞ்சு வச்ச ரோஸ் மில்க் இருக்குதுல்ல, அதையே வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஜாஸ்தி விட்டாலும் கேக் வந்து கொல கொலன்னு போயிடும். ரொம்ப கம்மியாக விட்டாலும் ட்ரையாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்த க்ரீம் இருக்குல்ல, அதை இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது கூட வேணும்னா நீங்கள் குலாப் ஜாமுன், உங்களுக்கு ரோஸ் பெட்டல்ஸ், ஏன்னா என்ன ஃப்ளேவர் வேணுமோ இன்னும் கூட வச்சு லேயர் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் அதெல்லாம் எதுவும் செய்யாமல் ரோஸ் மில்க்கும் அந்த க்ரீமும் மட்டும் வச்சு இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மேலே வச்சுருந்த லேயரையும் அதே மாதிரி ஃபோக் வச்சு நல்லா குத்தி விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ரோஸ் மில்க்கை அதே மாதிரியே எடுத்து கொஞ்சம் நல்லா இது மேலே ஃபுல்லாக ஊற்றி விட்டுக்கிறேன். நம்ம வந்து பாலோ சுகர் சிரப்போ கம்மியாக ஊற்றணும் அப்படின்னா கேக் வந்து கொஞ்சம் ட்ரையாக தெரியும். ரொம்ப ஜாஸ்தி விட்டாலும் ஒரு மாதிரியாக போயிடும் கொல கொலன்னு. ஸோ மீடியமாக பார்த்து ஊற்றிக்கணும். இப்போ நான் வந்து இது மேலே நம்ம எடுத்து வச்சிருந்த க்ரீமை ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். இது மேலே டெக்கரேஷனுக்கு நம்மளோட சாய்ஸ்னா எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். என்கிட்ட டூல்ஸ்லாம் எதுவும் கிடையாது. நான் ஜஸ்ட்டு ஸ்பூனால் மட்டுமே செஞ்சுருக்கேன். இது மேலே வந்து ஜஸ்ட்டு ஸ்ப்ரிங்கிள் மட்டும் பண்ணி விடுறேன். நீங்கள் உங்களோட சாய்ஸ் எப்படி வேணாலும் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஹோம்மேட் ரோஸ் மில்க் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.